ஏய் நரி கட முதலாளி வந்து எழுந்திருப்பா. சொன்னா கேடுமா, எழுந்திரிமா. ஐயோ மா செஞ்சிட்டியாமா? மா 6 மணிக்கு எழுப்பிட சொன்னேனேம்மா. நீ ஏன் வேலைக்கு போயிட்டு வந்து அசந்து தூங்குற? அசந்து தூங்குதே, எழுப்ப வேணாமேன்னு தான் பேசாம இருந்துட்டேன்டா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? 5450 பாஸ்கெட்பால் கோர்ட்டா? ஹாய் மச்சான். ஹாய்டா. குட் மார்னிங். என்ன சீனியர், கடைசி அட்டெம்ப்ட் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. டேய் டேய் டேய், என்னடா சொல்றான்? கடைசி அட்டெம்ப்ட்ன்றான். ஆமா மச்சான், இந்த வாட்டி கிளியர் பண்ணலனா இன்னொரு அட்டெம்ப்ட்லாம் கிடையாது. டேய் என்னடா சொல்ற? டேய் டேய் காந்தி, டேய் இருடா. ஏன்டா இப்ப அப்செட் ஆவற? பின்ன அப்செட் ஆகாம எக்ஸாம் போச்சுன்னா வேலை போயிடும், வேலை போச்சுன்னா லவ் புட்டுக்கும், லவ் புட்டுக்குச்சுன்னா அப்புறம் என் லைஃப் நான் என்னடா பண்ணுவேன்? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்பிக்கை விட கூடாது காந்தி. ஒருத்தவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெருசா பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீ வேணா பாரு, இப்படி டல்லா மூஞ்சி பிரைட்டா மாறப்போகுது. இன்னையில இருந்து உங்க லைஃபே வேற லெவல்ல மாறப்போகுது. காந்தி, எக்ஸாம்பிள் எதனா தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா சொல்லுண்ணா. சார் ஐடி ப்ரோ, லப்பர் இருக்கு. இந்தா ப்ரோ. ரொம்ப வருஷமா அறியறீங்களோ? சாரி சார். மண்டா செகண்ட்ல இருந்தாங்க வாழ்க்கையே மாறிச்சு. இது ஒரு நல்ல ஜாப் இருக்கு, அந்த ஒரு விஷயத்தினால தான் எக்ஸாம்ல சொதப்பிட்டா வேலை போச்சு, நம்ம லைஃப் எப்படி நான் பண்றது? பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? ஜாப் இருக்கு. எக்ஸாம்ல சொதப்பிட்டா இப்பவே எங்க வீட்ல 50 லட்சம் ரூபாய் கிட்ட கடன். பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? ஜாப் நான் இருக்கு. பேசுனது தப்பு இருக்கா? இன்னையில இருந்து உங்க லைஃபே வேற லெவல்ல மாறப்போகுது. மச்சான், அங்க டாப்பர் பையனே உட்காந்து அழுதுன்னு இருக்கான். அரியர் எழுத வந்த காந்தியை நான் பாறேன். மச்சான், பச்சதுல வந்துச்சா? அரியர் கிளியர் பண்ற கல்யாணத்துல பிறப்புறோம், வாலியம் போறோம், வேற லெவல்ல வரோம். நீ சொல்லு மச்சான். குமார் குமார் ஃபர்ஸ்ட். ஐயோ ஏவா? ஓ பியா? டேய் எதனா ஒண்ணு சொல்றா மச்சான். டேய் எனக்கு கல்யாணம். வெள்ள மண்டே போந்துடுறான். அவன் கண்ணில் பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்டே ஆடி போயிருக்கு. அந்த 16 மார்க் கொஸ்டினை பார்த்து ஒருத்தன் அசராம இருக்கானா, அவன் சாதாரண ஆளே கிடையாது.
இம்பாசிபிள். இன்ட்ரெஸ்டிங். சோகம் வந்தா சிரிப்பு வருது, அப்போ சிரிப்பு வந்தா எனக்கு சிரிப்பு வராது, ஏன்னா மனசில் அவ்வளோ சோகம். இப்போல்லாம் யாராவது சோக் அடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது டாக்டர். சிரிக்கிறானா அழுகுறானா? ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு செம்ம ஜோக் சொல்லிட்டா, இங்க வா. செம்ம ஜோக். நீ சிரிச்சிட்ட, இதை விட என்ன ட்ரீட்மெண்ட்? ஓகே. சிரிப்பு வரல, நீங்க சொன்ன ஜோக்கு சிரிப்பு வரல நினைச்சிட்டு சோகத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். கம்போஸ் 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 கம்போஸ். ஏ காந்தி, உனக்கு வந்திருக்க கண்டிஷன் பேரு நர்வஸ் லாஃப்டர். சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், வலி இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று அறியாமல் நீ சிரிச்சுடுவேன். நம்ம கரெக்ட்? ஆமா டாக்டர். காந்தி, நான் சொல்கிற விஷயத்த நிதானமாக கேளுங்க, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி எமோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸாலேயோ மருந்தாலேயோ முடியாது. உன் மனசை கண்ட்ரோல் பண்ணதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? கண்ட்ரோல் செல்ஃப் காந்தி. இதை ஒன்றும் செய்ய முடியாது. காலப்போக்கில் இந்த பிரச்சனை அதுவே சரியானதான் உண்டு. ஐயோ, இவ வேற கால் பண்றாளே, எதுக்கா இருக்கும்? எக்ஸாம் பத்தி கேட்பாளோ? எக்ஸாம் எப்படி எழுதுன? அதுதான். என்ன சைலண்டா இருக்க? ஹலோ. சாரி அங்கிதா. சாரியா? சொதப்பிட்டியா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வேலை போயிடும். வேலை இல்லைன்னா என் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க காந்தி. இது தெரிஞ்சு இப்படி பண்றேன்னா you just don't care, right? அதெல்லாம் கி. Stop. பிட்ரு காந்தி. It's over. Let's break up. கேக் வெட்டலான்னு கணேஷ் வீட்டு மாடல இருந்தா ஆண்டி. கரெக்டா 12 மணிக்கு சிரிக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா என்னது கலச்சம்புள்ளைய இப்படியா ராத்திரில தனியா படுக்க விடுவேன்? நம்ம 2007 பால்ராஜ் இல்ல, அதான் செத்து போட்டானே அந்த பால்ராஜ். தம்பி அச்சு அசலா அவன் சிரிடா மாதிரியே இருந்தது. முதல்ல புள்ளைய வீரபத்ரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடு. சரி. இது வீரபத்ர கையில இருந்து எடுத்த கயிறு. சாமி, கயிறு பூச்சி இல்லையா? சக்தி வாய்ந்தது. இந்த கயிறை நீ 6 மாசத்துக்கு கலட்டவே கூடாது. இந்த கயிறு கையில இருக்கிற வரையும் எந்த காத்து கருப்பும் ஒண்ணு அண்டாது. சாமி, கைண்டிச்சுனா சும்மா இருப்பா. மீறி கலண்டுச்சுன்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து பல ஆபத்துகள் ஏற்படும். பல தப்பான மனிதர்களை சந்திக்க நேரிடும். உயிருக்கே ஆபத்து வரும். வீரபத்ரன் உன் பிரச்சனையை சொல்லியிருக்கேன், அவன் பார்த்துக்குவான். பிறந்த முடிகிற வரையும் இந்த பிரச்சனை யார்கிட்டும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? இப்போ என்னடாச்சு? இதான் சாமி, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறியா? காந்தி, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிடுறேன்.